சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். RSS நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களின் ஒரு அங்கமாக மும்பையில் நடந்த 2 நாள் மாநாட்டில் பல்வேறு பாலிவுட் பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக நடிகர் சல்மான் கான் இதில் பங்கேற்றது பலரையும் ஆச்சரியப்படுத்தி உள்ளது. இதன் பின்னணி பற்றி தற்போது விவரிக்க நினைக்கிறார் பார்த்திபன். நன்றி ஜெபஸ்டின். நேர்களே, RSS தங்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் 100 Years of RSS New Horizons அப்படின்ற ஒரு தலைப்பில் 2 நாள் மாநாடு மும்பை மாநகரில் நடந்தது. இந்த மாநாட்டில் RSS பிரமுகர் பலரும் கலந்து கொண்டாங்க. அவங்களோட பல்வேறு பாலிவுட் பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, இது RSS நிர்வாகத்தோட விழாவா இல்லை பாலிவுட் விழாவான்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு அத்தனை பிரபலங்கள், பிரபல நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமமாலினி கலந்துக்கிட்டது ஆச்சரியம் கிடையாது. அதை தாண்டி இயக்குனர் கரண் ஜோஹரா இருக்கட்டும், அதே மாதிரி ராமாயண படம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த படத்துடைய இயக்குனர் நிதிஷ் திவாரி, நடிகர் ரன்பீர் கபூர், விக்கி கௌஷல், அந்த ராமாயணம் படத்தில் லக்ஷ்மணரா நடிக்கக்கூடிய ரவி டூபே, இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் கலந்து கொண்டதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டே என்னன்னா, இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் முதல் நாளே கலந்துக்கிட்டாரு பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான். இது என்னன்னா, வழக்கமாக RSS மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கும், இந்துத்துவத்திற்கு முன்னிலை தராங்க, முக்கியத்துவம் தராங்க, இஸ்லாமிய வெறுப்பை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க மேலே எப்பயுமே முன் வைப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சல்மான் கான் ஒரு பிரபலமான பாலிவுட் முகம் அப்படின்றத தாண்டி ஒரு இஸ்லாமியர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரே அப்படின்றது தான் இங்கே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் களங்கள் பேச தொடங்கியிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸுமே இதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிரபலங்கள் எல்லாருமே, ரன்பீர் கபூராக இருக்கட்டும் இல்லை விக்கி கௌஷலாக இருக்கட்டும், நாங்கள் முதல் முறையாக மோகன் பகவத், RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசினதை நாங்கள் கேட்டோம். ரொம்ப அற்புதமாக பேசினார், அவருக்கு நாங்கள் பெரிய ஃபேன் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஒரே டெம்ப்ளேட்டில் பதில் சொன்னாலுமே, RSS தலைவர் மோகன் பகவத் யாரை பாராட்டினார் தெரியுமா? சல்மான் கானை தான். சல்மான் கான் தான் இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவர் என்ன உடை உடுத்துறாரோ அதுதான் காலேஜ் பசங்கள்லாம் அணிகிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு. ஸோ இந்த ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை அங்கே மகாராஷ்டிராவில் அரசியல் களத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது, சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி தரப்பிலிருந்து சஞ்சய் ராவத் வழக்கம் போல தன்னுடைய பலமான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சல்மான் கான் என்ற ஒற்றை இஸ்லாமியரை எதுக்காக RSS தன்னுடைய கூட்டத்திற்கு அழைச்சிருக்காங்க, அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை பயன்படுத்திக்கிட்டு கூட்டம் சேர்க்கிறதுக்கான ஒரு டாக்டிக்கா, இல்லை வேற ஏதேனும் காரணமாக நாங்கள் இஸ்லாமியர்களோட ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்றத பறைசாற்றுவதற்காக அவர் அழைக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு சஞ்சய் ராவத். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சஞ்சய் ராவத் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறாருன்னா, சல்மான் கான் இதில் பங்கெடுத்துக்கிட்டது அவராக விருப்பப்பட்டு கலந்துக்கிட்டாரா அழைப்பின் பேரில், இல்லை அவர் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாரா, பலவந்தப்படுத்தப்பட்டு இதில் பங்கெடுக்க வச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் சஞ்சய் ராவத் எழுப்பியிருக்காரு. இன்னொரு பக்கம் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகளுமே கூட சல்மான் கான் ஏன் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக தங்களுடைய விமர்சனங்களை பதிவு பண்ணிட்டு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த ஈவெண்ட்டில் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் மோகன் பகவத் பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் கூட இப்போ கூடுதல் கவனம் பெற்று வருகிறது. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் RSSக்கு நல்ல நாட்கள் அச்சே தின் வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகனால RSSக்கு நல்ல நாட்கள் இல்லை, RSSனால தான், RSSோட களப்பணியினால தான் பாஜகவுக்கும் பாஜகவுடைய ஆட்சிக்கும் நல்ல நாட்கள் வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த இந்து இஸ்லாமிய ஒற்றுமை, சல்மான் கானோட வருகை, இதை வச்சு முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்குமே RSS ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டத்தில் மோகன் பகவத் பேசினது நீங்களே கேளுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம நாடு பல்வேறு மக்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், பலவிதமான உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள், பல கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்கும். ஆனால் அனைவரையும் ஒன்றுபடுத்துவதுன்றது இந்தியர்கள் அப்படின்றது தான், இந்துத்துவம் என்பது தான் இவங்க எல்லாருமே ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு நம்ம தனியாலாம் பிரித்து பேச வேணாம், நம்ம எல்லாருமே ஒன்றுதான்னு மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. அதனால இதில் விமர்சனம் பண்ண என்ன இருக்கு அப்படின்ட்டு இதுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் பேசுகிறாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே RSS நிகழ்ச்சியில் சல்மான் கான் கலந்துக்கிட்டார் அப்படின்றது தான் ஒரு ஹாட் டாக் ஆஃப் த டவுனாக அங்கே பாலிவுட்லேயும் மும்பை மாநகரிலையும் மகாராஷ்டிரா அரசியல் களத்திலையும் மாறியிருக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.